இன்றைக்கு அதிமுக ஆட்சியில மட்டும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி நான் இருக்கின்ற போது. ஒரு சாதனை, வரலாற்று சாதனை. யாரோ ஏதோ சொல்லுவாங்க, நீங்களாம் மாணவர்கள் சிந்திக்க வேண்டும், இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு அரசாங்கம் எப்படி நமக்கு நன்மை செய்யும்? எந்த அரசாங்கம் மக்களை பற்றி சிந்திக்கிறது? எந்த அரசாங்கம் மாணவர்களை பற்றி சிந்திக்கிறது? எந்த அரசாங்கம் இளைஞருடைய எதிர்காலத்தை சிந்தித்து செயலாற்றுகிறது என்று எண்ணி அதுக்கு தக்கவாறு நீங்கள் ஆட்சி கொண்டு வரணும். அப்பதான் அரசாங்கம் நல்லா இருக்கும், உங்களுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும். யாரோ எப்படியோ சொல்லுவாங்க, அதையெல்லாம் நிலைக்காது. கனவு போல் வந்து மறைந்து விடும். ஆனால் அதிமுக அரசாங்கம் என்பது மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக. மக்களுக்காக நன்மை செய்த அரசாங்கம் அதிமுக ஆட்சி. அதே போல 120 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாதிரி பள்ளிகளாக அதுக்கு தரம் உயர்த்தப்பட்டு நம்முடைய மாணவர்களுடைய கோரிக்கை அடிப்படையில், பெற்றோருடைய கோரிக்கை அடிப்படையில் மாதிரி பள்ளிகளை உருவாக்கணும். தனி கட்டடம், அற்புதமான கட்டடத்தெல்லாம் கட்டி கொடுத்து மாணவருடைய கல்வித்தரத்தை உயர்த்தணும். அதே போல இன்றைக்கெல்லாம் நவீன காலம் ஆகி போச்சு. எல்கேஜி யூகேஜி எல்லாம் வேணுங்கிற நிலைக்கு ஆகி போச்சு. அதனால 2381 நடுநிலைப் பள்ளிகள் வந்து எல்கேஜி யூகேஜி வகுப்புல தொடங்கணும். நாங்க அதிமுக ஆட்சியில் வேலை வாய்ப்புல மாற்றுத்திறனாளிக்கு 4% இடஒதுக்கீடு, விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு, இதெல்லாம் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி கொடுத்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கப்பட்ட அற்புதமான வாய்ப்புகள்.